வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நம்ம இதில் இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி விதை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு நம்ம இதில் இந்த மசாலையும் அப்படியே போட்டுக்கலாம். நல்லா கலந்து நல்லா வதங்கின அப்புறம் நம்ம காய் போட்டு கருவாடு போட்டு தேவையான புளி பிழிஞ்சு வச்சுருக்கு அதே ஊற்றிடலாம். இது நம்ம கீரை நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஜீரகம் எல்லாமே காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் எல்லாம் கொட்டிட்டேன். கொட்டி அதை கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆவியில் அப்படியே அடைச்சி வச்சு திருப்பியும்